ஹாய் டு ஆல், வெல்கம் டு எல்கேவி கம்ப்யூட்டர் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் வந்து டெக்ஸ்ட்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டேட்டை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த டேட்லேருந்து டேயை மட்டும் தனியாக எடுத்து பார்க்கலாம், மந்த்தை மட்டும் தனியாக எடுத்து பார்க்கலாம். இந்த மந்தில் வந்து நீங்கள் கேரக்டராகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன்றுனா ஜேஏஎன் வெறும் ஜான்னு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லாக ஜனவரின்னு கொடுத்துக்கலாம், அந்த மாதிரியும் எடுத்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இயர்மே எந்த இயர் நீங்கள் கொடுத்த அந்த டேட்டில் வந்து என்ன இயர் இருக்கோ அதையும் தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாமா, தனித்தனியாக அந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த ஃபார்முலா. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சம் டேட்லாம் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன் ஏங்கிற காலத்தில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எடுத்தவனே எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு கொடுத்துடணும். கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டுங்கிற ஃபார்முலாவை டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா, வேல்யூ கமால் ஃபார்மட் டெக்ஸ்ட்டும் காமிக்கும். வேல்யூங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து எந்த டேட்டை நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்களோ, அதாவது எந்த டேட்டில் இருந்து நீங்கள் டே மந்த்து இயர் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பார்க்க போகிறீங்களோ அதை நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, டெக்ஸ்ட் ஃபார்மெட் கமா கொடுத்துட்டு, டெக்ஸ்ட் ஃபார்மெட்டுங்கிறது வந்து நம்மளாக கொடுக்குறது. ஸோ நம்மளாக கொடுக்கும்போது நீங்கள் கேரக்டராக கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஃபஸ்ட் நான் டே பார்க்க போகிறேன். அப்போ என்ன செய்யணும்னா, டின்னு கொடுத்துட்டு அந்த ஓப்பன் ப்ராக்கெட் அந்த டபுள் கோட்ஸ் இருக்குல்லையே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா, இல்லை என்ன டேட் இருக்கோ, அதாவது 5 இருக்கு இல்லையா, அது காமிச்சிடும். இது அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மந்த்தை பிரிச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மந்த்து கொடுக்குறேன். மந்த்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு அந்த வேல்யூ கமா டபுள் கோட்ஸ்குள்ளே எம்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி அந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதோடைய மந்த்தை காமிச்சிடும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மந்த் இருக்கு இல்லையா, இந்த மந்த்தை வந்து உங்களுக்கு கேரக்டரில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு அந்த வேல்யூ கமா டபுள் கோட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு 4 டைம்ஸ் நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா, மந்த்துக்கு வந்து 2 கொடுத்தோம் இல்லையா, இங்கே நம்ம என்ன செய்யணும்னா 4M கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணணும். கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணோம்னா ஜனவரின்னு காமிச்சிடும். நீங்கள் அப்படி அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார்முலாவுடைய மெயின் யூசேஜே இதான். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிடணும்னா எல்லாத்துக்குமே காமிச்சிடும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இயருக்கு போட்டுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு ஃபஸ்ட்டு வேல்யூ கமா கொட்டேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒய்னு 4 இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே 4 டிஜிட் தான் கொடுத்துருப்போம், அதனால் கொடுத்து கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இயர் காமிச்சிடும். இதை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லோ காஸ்ட்டில் நம்மளால என்ன செய்வோம்னா, இன்னும் டெப்த்தாகவே நம்ம ஃபார்முலாஸ் நிறைய எக்ஸல் சொல்லிக் கொடுப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு யாருக்கோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து அவங்களையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.